எனக்கு பாரதியார் பாட்டெல்லாம் மனப்பாடம், எதை பார்த்தாலும் மனப்பாடம் ஆயிடும் எனக்கு. ஏன்னா அலர்ட், மனசு அலர்ட்டாக இருக்கிறது. நான் வந்து ரிலாக்ஸ் ஆகி ஒரு சில விஷயங்களில் என்னை அப்படியே தண்ணி மாதிரி இதை இந்த பாட்டிலை இப்படி கீழே கொட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் பாட்டில் அது பாட்டுக்கு ஓடிடும். அப்படி நிறுத்தணும் பாட்டிலை, மனசு அப்படி நிறுத்தணும். படிக்கும்பொழுது அப்படி நிறுத்தணும். இந்த ஃபோன் இருக்குல்ல, இந்த கொல்லிக்கட்டையை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இந்த காதில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அதை இந்த வயசில் குறைச்சிருங்க. லெஸ். நான் ஏன் தெரியுமா குழந்தை உனக்கு சொல்கிறேன், எவ்வளோ வெள்ளந்தியாக கேட்குற, பாட்டு மனப்பாடம் பண்ணுற மாதிரி எனக்கு சப்ஜெக்ட் மனப்பாடம் ஆக மாட்டேங்குதுன்னு. இப்போ நான் சப்ஜெக்டை மனப்பாடமாக சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நான் ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணேன்னா 5 லட்ச ரூபா சம்பாதிப்பேன் தெரியுமா? ஆனால் ஒரு சினிமா பாட்டு மனப்பாடம் பண்ணி ஒன்றும் சம்பாதிச்சதில்லை. நான் எந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுறேனோ அந்த படம் எடுத்தவன் தான் அதை சம்பாதிப்பான்.